சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் சீசன் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. 3வது முறையா டிராஃபிய வின் பண்ணியிருக்காங்க கேகேஆர். பெரிய சல்யூட் அவங்களுக்கு. இந்த வருஷம் நல்லாவே ரொம்பவே கிரிக்கெட் நல்லா ஆடியிருக்காங்க. அவங்களுடைய நெனச்ச பிளேயர்ஸ் வந்து நெனச்ச மாரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மிச்சல் ஸ்டார்க் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலியன ஒரு 24 கோடி குடுத்து வந்து மெகா ஆக்ஷன்ல வாங்குனது வந்து ரொம்பவே ஒரு வியப்பா இருந்துச்சு அப்போதைக்கு பார்க்கும்போது. வரக்கூடிய ஐபிஎல் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒவ்வொரு டீமும் எந்த மாரி பிளேயர்ஸ வந்து ரிட்டெயின் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பிரெடிக்ஷன் வீடியோ வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து வரும் ஃபிரெண்ட்ஸ். கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கேகேஆர் டீம பத்தி பார்த்துருவோம் ஃபிரெண்ட்ஸ். எதனால அப்டின்னா, நடந்து முடிஞ்ச ஐபிஎல் சீசனோட பாயிண்ட்ஸ் டேபிள் பிரகாரம் நம்ம வந்து வரப்போறோம். ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொரு டீம பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம் ஃபிரெண்ட்ஸ். அதனால வந்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் 10 டீமுக்கும் 10 வீடியோஸ் கண்டிப்பா வரும். ஐபிஎல் 2021 முடிஞ்ச உடனே ஒரு மெகா ஆக்ஷன் வந்துச்சு ஃபிரெண்ட்ஸ். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து பிசிசிஐ ஒவ்வொரு டீம்ஸ்க்கும் 4 இடங்கள் குடுத்திருந்தாங்க. 2 இந்தியன் பிளேயர்ஸ், 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்படி இல்லன்னா 3 இந்தியன் பிளேயர்ஸ், 1 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்படின்ற முறையில குடுத்திருந்தாங்க. இந்த வருஷமும் அதே போல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வெப்சைட்லாம் வந்திருக்கு ஃபிரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மெகா ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு டீமுக்கும் ஆக்ஷன் பர்ஸ்ல ரூ. 10,00,00,000 வரைக்கும் இன்கிரீஸ் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வெப்சைட்லாம் வந்து குடுத்திருக்காங்க. சரிங்க ஃபிரெண்ட்ஸ். லாஸ்ட் இயர் மெகா ஆக்ஷன போலவே இந்த வருஷமும் ஒவ்வொரு டீமுக்கும் 4 இடங்கள வந்து குடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு ஆர்டிஎம் கார்டு குடுக்கப்படலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இதே மெத்தட்ல தான் நாமளும் வந்து இனி வரக்கூடிய வீடியோக்களையும் மேக் பண்ண போறோம். என்ன அப்டின்னா 2 இந்தியன் பிளேயர், 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்படி இல்லன்னா 3 இந்தியன் பிளேயர், 1 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பிளஸ் 1 ஆர்டிஎம் கார்டு. சரிங்க ஃபிரெண்ட்ஸ். கேகேஆர் வந்து எந்த மாரி பிளேயர்ஸ வந்து ரிட்டெயின் பண்ண போறாங்க? அதுல மிச்சல் ஸ்டார்க் இருப்பாரா? இருக்க மாட்டாரா? அப்படின்ற ஒரு டவுட்லாம் நம்ம நெறைய பேத்துக்கிட்ட இருக்கு. கேகேஆர் அவங்க பண்ணக்கூடிய ரீட்டெயின் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பா இருப்பாருங்க. நெக்ஸ்ட் ஒன்ல வந்து இந்த வருஷம் பயங்கரமா கிளிக் ஆன சுனில் நரேன் கண்டிப்பா இருப்பாரு. 3 ஒன்ல வந்து கோல்டன் வித் ஆர்ம் ஆண்ட்ரே ரசல் அவர்கள் கண்டிப்பா இடம் பிடிப்பாரு. அந்த 4த் பிளேஸ்க்கு வந்து நெறைய பேர் போட்டி போடுவாங்க அவங்க ஸ்குவாட்ல. ஒரு ரிங்கு சிங்குவா இருக்கட்டும், ஒரு தமிழ்நாடு வீரரான வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், இப்ப ரீசென்ட்டா வந்து ஃபைண்ட் ஆஃப் த சீசன் ஒரு ஹர்ஷித் ராணாவா இருக்கட்டும், ஒரு வெங்கடேஷ் ஐயரா இருக்கட்டும், நெறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க அவங்க ஸ்குவாட்ல. கேகேஆர் ரிட்டெயின் பண்ணக்கூடிய அந்த 4வது பிளேயர் கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தியா தான் ஃபிரெண்ட்ஸ் இருக்கணும். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்போதைக்கு அவங்களுடைய ரிட்டெயின் பிளேயர்ஸ்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு அவங்களுக்கு மிச்சம் இருக்கிறது அந்த ஒரே ஒரு ஆர்டிஎம் கார்டு மட்டும் தான். அதுல வந்து ஐபிஎல் ஆக்ஷன் அப்போ கண்டிப்பா ரிங்கு சிங்கு வந்து ஆர்டிஎம் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு நான் சொல்லுவேன். எதனால அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய கருத்துக்கள வந்து அதாவது உங்களுடைய மைண்ட் தாட்ல எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து அவங்க ரிட்டெயின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ்.